அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஜெபம் என்பது ஒரு மனிதன் விரும்புகிற எந்த காரியங்களையும் விட மேலானது. ஜெபம் என்பது தேவனை நோக்கிய விசுவாசத்தின் குரல் ஆகும். பறந்து விரைந்திருக்கிற இந்த உலகத்தில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே உங்களுடைய கண்களால் பார்க்க முடியும். ஆனால் சர்வவல்ல தேவனோ முழு உலகத்தையும் ஒரு சேர பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஆகையால் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய விருப்பத்தை அல்ல, நீங்கள் ஜெபிக்கும் காரியத்தை குறித்தான ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருங்கள். அன்பின் ஆண்டவரே, என் மீது நீர் வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும் மாறாமலும் குறையாமலும் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் என்னை உமது அநாதி தீர்மானத்தின்படி உருவாக்கி இதுவரையில் கிருபையாய் நடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும், குறிப்பாய் இன்று நான் சென்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் போராட்டங்களும் விலகுவதாக என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.